விரைவில் நடைபெறவுள்ள நடிகர் சங்க தேர்தலில் தமிழகம் முழுக்க உள்ள நாடக நடிகர்களின் வாக்குகளை பெற அவர்களை தேடி சுற்றுப்பயணம் செய்து வருகிறது விஷால் அணி. திருச்சியில் உள்ள நாடக கலைஞரிடம் வாக்கு சேகரிக்க சென்ற விஷால் அணியினர் 5க்கு 1 என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்டனர். திருச்சியில் சங்கம் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விழாவில் நடிகர்கள் நாசர், விஷால், பொன்வண்ணன், கருணாஸ் மற்றும் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நாசர், விஷால், பொன்வண்ணன், கருணாஸ் மற்றும் சரவணன் ஆகியோர் இசைத்தட்டை வெளியிட 5க்கு 1 படக்குழுவினர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் பேசிய கருணாஸ், இந்த விழாவை நாங்கள் நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று முதலாவதாக கலந்து கொண்ட விழாவாகவே கருதுகின்றேன். நாங்கள் நடிகர் சங்கத்தில் வெற்றி பெற்றதும் சிறிய பட்ஜெட் படங்களை ஊக்குவிப்போம். அதேபோன்று சிறிய பட்ஜெட் படங்களுக்கு குறைந்தது 100லிருந்து 150 திரையரங்குகள் கிடைக்க வழி செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார். தொடர்ந்து பேசிய விஷால், இதுபோன்ற சிறிய பட்ஜெட் படங்கள் அதிகமாக வெளிவர வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் வெளிவந்த பின்புதான் அது சிறிய படமா அல்லது பெரிய படமா என்று தீர்மானிக்க முடியும். அதேபோன்று புதுமுக நடிகர்கள் பொறுமையும் நேர்மையும் கடைபிடித்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். அப்படிதான் நானும் வெற்றி பெற்றேன் என்று நடிகர் விஷால் கூறினார். விழாவில் தயாரிப்பாளர் எவர்கிரீன் எஸ். சண்முகம் சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று பேசினார். இயக்குனர் RVR நன்றியுரை வழங்கினார். இசையமைப்பாளர் சாகித்யாவுக்கு விஷால் பொன்னாடை போற்றினார். விழாவில் 5க்கு 1 படத்தின் நடிகர்கள், நடிகைகள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் கலந்து கொண்டனர்.